கற்பக விருட்சம் போல் செழிப்படைய போகும் விருட்ச ராசி அன்பர்களே, உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாத பலன் உறுதியாக பயன்படுங்கிறது மாற்று கருத்து இல்லை. ஏன்னா நிறைய சுப கிரக பார்வைகள், சுப கிரக மாற்றங்கள் நடந்திருக்கு. கோச்சார ரீதியாக உங்களுக்கு சாதகம் அதிகமே, பாதகம் குறைவு. அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்ன செஞ்சு வளர்ச்சி அடையணும் உறுதியாக தெரிஞ்சுக்காங்க. நிறைய பேர் வீடியோக்களை கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வீடியோக்கு நான் அடுத்த கேள்விக்கு பதிலெல்லாம் கொடுத்ததுலேயே சேர்த்து கொடுக்க போகிறேன். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, அதில் ஆல் பட்டன் கொடுத்துக்காங்க. சரி, நம்ம வீடியோக்குள்ளே போகணும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குருமங்கள யோகம் இந்த மாதத்தில் ஆரம்பத்திலிருந்து இருக்குங்க. அப்போ 7ஆம் இடத்துல குருமங்கள யோகம் இருக்கும்போது திருமணத்துக்கு தடையாக இருக்க போது உங்களுக்கு சக்ஸஸ் ரேட் தான் சொல்லுவோம். ஏன்னா 7ஆம் அதிபதி வேறு உங்கள் ராசிக்கு 10 வேற பயணிச்சுட்டு இருக்காரு. அப்புறம் 11 வர வரப்போகிறார். அப்போ என்ன சொல்லுவோம், திருமண வரன்கள் உறுதியாக முடிய போகுது. திருமணம் எட்டாக்கனியாக இருக்குன்னு போன வருஷம் பேசிட்டு இருந்தீங்க. சில மாதங்கள் வரைக்குமே திருமணத்துக்கு முடிவுக்கே வரலன்னீங்க. இந்த ஆடி 18க்கு மேலே என்ன ஆகுதுன்னா வரன்கள் தானாக தேடி வருகிறது. நீங்கள் போய் கேட்ட வரன் அவங்க ஜோசியரும் ஆமாங்கிறாங்க, அந்த வரனும் பிடிச்சிருக்கு. ரொம்ப நாளாக வரன் இருக்குது, ஆனால் பதில் சொல்லாமல் இருந்தவங்கள பதில் சொல்ல போகிறாங்க. அப்போ திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு டாப் 10 மார்க்கு கொடுக்கலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, சார் வேலைக்கு போகிறவங்களா, வேலை கிடைக்குமா, திருமணத்துக்கு அப்புறம் வளர்ச்சி இருக்குமா, இந்த மாதிரி பல சந்தேகம் இல்லையா. இப்போ திருமணம் நடந்தால் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்குங்க. குருனா வளர்ச்சி கிரகம், பணம் பொருள் உண்டான கிரகம், குழந்தை கொடுக்குற கிரகம். அப்போ இந்த காலகட்டத்தில் இந்த விருச்சிக ராசிக்கு திருமணம் நடந்தால் குழந்தை பிறப்பு, வளர்ச்சி, பொருளாதார தன்னிறைவு. அவரே உங்கள் ராசிக்கு குடும்பாதிபதி வேற, குடும்ப சூழ்நிலை வளர்ச்சியாக இருக்குமா, அனைத்து பாக்கியம் கிடைக்கிற வருடம் அது இந்த மாதத்தில் வெற்றி இருக்கும். இதை உங்கள் ராசியை இந்த மாதத்தை ரெண்டாக நான் பிரிச்சுக்கிறேன். உங்கள் ராசிக்கு ஆகஸ்ட் 15 வரை 15க்கு மேல் அப்படின்னு பிரிச்சுக்கிறேன். ஏன்னா நிறைய பலன்கள் 2 மாதம் கம்பேர் பண்ணி சொல்ல வேண்டிய ராசி இது. ஏன்னா 15க்கு மேலே சூரியன் ஆவணி மாதமாக வந்துடுது, 10 பயணிக்கிறார். இந்த நேரத்தில் தொழில் சம்பந்தப்பட்டதில் வளர்ச்சி, தொழில் யோகங்கள் வருது, புது புது கான்ட்ராக்ட்கள் கிடைக்கிறது. தொழிலில் பார்த்தீங்கன்னா விருத்தி பண்ண வேண்டிய நிலை, ரொம்ப கஷ்டப்பட்டு கடன் நிவர்த்தி அடைஞ்சு அடுத்த ஸ்டெப்பு டெவலப் பண்ணுற ஸ்டேஜ் வந்தாச்சு. நிறைய பேர் சொல்லுவாங்க, சார் இந்த கடையை விற்றுக்கிட்டு போயிடலாமான்னு இருந்தேன், ஆனால் இப்போ ஒருத்தங்க திடீர்னு பண வருவாய் வந்து நானே டெவலப் பண்ணுற மாதிரி வருது. அப்போ விற்கிறது எங்கே இருக்குது, டெவலப் பண்ணுறது எங்கே இருக்குது, அந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிற காலகட்டம். புது முயற்சிகள் சக்ஸஸுங்க. என்ன நீங்கள் முயற்சி செய்யணுங்கிற எண்ணம் மட்டும்தான் உங்களுக்கு பெண்டிங்கே தவிர நீங்கள் இறங்கி செய்யுங்க, முதல் ஸ்டெப்பு வைங்க, அடுத்ததில் ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற இறைவன் அருளால் உங்களுக்கு நல்லது நடக்கும்னே சொல்லலாம். ஏன்னா 10 சூரியன், 10 தாங்க யோகம், உச்சிஸ்தானம், அவங்களே வந்து இங்கே செய்கிறார். இப்போ ஆகஸ்ட் 15 முன்னாடி வரைக்கும் பேச்சுவார்த்தையாக இருக்கும், என்னென்ன பண்ணணும் திட்டமிடலாம் இருக்கும். ஆகஸ்ட் 15க்கு அப்புறம் ப்ரோக்ரஸ் பண்ணுங்க. உங்கள் 10ஆம் இடத்துல பார்த்தீங்கன்னா புதன், சுக்கிரன், இந்த 2 கிரகம் இருக்குது. இதனால ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய கிரியேட் பண்ணி தரோம். சுப கிளைண்ட்டு சொல்லுவோம், உங்களுக்கு வாய்ப்புகள் அள்ளி தருகிற கிரகங்கள் இது. அப்போ திட்டமிடலும் பணமும் உங்களுக்கு இயற்கையாகவே உண்டு, தொழில் வளர்ச்சி உண்டு. சார் பார்ட்னர் போட்டு பண்ணலாமா? பார்ட்னருக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ணுறதில்லை இந்த ஜாதகத்துக்கு. இப்போ பார்ட்னர் போட்டே ஆகுனா உங்கள் குடும்பத்தில் உங்கள் மனைவி பேரோ இல்லை பெண்ணாக இருந்தால் கணவன் அவங்க பேரில் இன்னொரு பார்ட்னர் போட்டு பண்ணலாம். ஏன்னா பார்ட்னருக்கு லாபம் அதிகம், பார்ட்னருக்கு 60% உங்களுக்கு 40% மாறும். தனித்து செய்வது சிறப்பு. பார்ட்னர்னா குடும்ப உறவில் ஒருத்தங்க பேரை போட்டு பண்ணுங்க, சூப்பராக இருக்கும். யார் பேர் போட்டு பண்ணலாம், மாடர்னைஸ்டு பேர் போட்டு பண்ணாலே ரொம்ப சக்ஸஸாக இருக்கும். ஆல்ரெடி குலத்தொழிலாக பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பிராண்டிங் எடுத்தே பண்ணலாம். இதில் அடுத்து தந்தை, அவங்களோட உடல்நிலை பற்றி, தந்தைக்கு உங்களுக்கு இருக்கிற ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய கேள்விகள் வந்திருக்கு. உறுதியாக இந்த மாதத்தில் தந்தையிடம் ஏற்பட்ட மனக்கசப்புகள், தந்தையோட உறவுகள் ஏற்பட்ட மனக்கசப்புகள் முடிவுக்கு வருகிறது. அவங்க பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நிறைய நடந்தது இல்லையா, அந்த பிரச்சனைகள்லாம் ஒன்றா விலகி ஒரு சுப செய்தியாக மாறப்போகுது. சார் சுபமாக பிரிச்சுக்கிட்டோம், ஆளை கூப்பிட்டு வந்து நிலத்தை அளந்தோம், அவங்களுக்கு தேவையானதை கொடுத்துட்டு நாங்கள் பிரிச்சுக்கிட்டோம். இதில் இந்த வயதானவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன் பேரம்பேத்திக்கு நல்லது பண்ணணும், தன் குழந்தைகளுக்கு எந்த தொந்தரவும் வந்துடக்கூடாதுன்னு சொத்துக்கள் இப்போ உயிர் எழுதி வைக்கலாமா? ஏன்னா உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல சனி வேறு இருக்குது, உயிர் எழுதி வைக்கலாமா, இப்போயே பிரித்து பங்கு கொடுத்துடலாமா, நகையை கொடுத்துடலாமான்னு யோசனை வந்துட்டுருக்கு. அது நல்ல யோசனை, நல்ல வாய்ப்பு இருந்து அதை ப்ராசஸ் பண்ணுங்கள், சக்ஸஸாக முடியும். அனைவருக்கும் மனக்கசப்பு இல்லாமல் முடியும். இந்த வருட அமைப்பு அப்படி இருக்குது.
அது இந்த மாதத்துல கர்மஸ்தானத்துல சூரியன் இருக்கும்போது நீங்க சொல்ற செயலை மற்றவங்களும் கேட்கிற நிலைமையில் இருக்காங்க. அப்ப இந்த குருமங்கள யோகத்தோட பயன்படுத்தலாம். உங்க நாலாம் இடத்துல பார்த்தீங்கன்னா சனி வக்ர நிலத்தில் இருக்காங்க. இப்போ 3-4 தொடர்பு. 3 நாள் என்ன சொல்லுவான், வாடகை சம்மந்தப்பட்டது இருந்தாலும் சரி, இந்த கமிஷன் வகையில் ரியல் எஸ்டேட் சார்ந்த கமிஷன்றது, அப்புறம் கட்டட தொழிலாளிகள், இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட அவங்களுக்கு மிகுந்த யோகம் கிடைக்குதுன்னே சொல்லுவோம். ரொம்ப நாளாக விற்க முடியாது, விற்றுருவாங்க. ஆர்டர் கிடைக்காதவங்க கிடைக்க போகுது. கவர்மெண்ட் கான்ட்ராக்ட் கிடைக்கிற யோகம். கவர்மெண்ட் ரீதியாக கவர்மெண்ட் ஆஃபீஸர், இப்போ நிறையா இன்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் எம்ப்ளாயி வீடு கட்டுறாங்க, அவங்களுக்கு பண்ணி தரீங்க. அப்போ ஒரு கவர்மெண்ட்டு டாக்டரு இந்த லிங்க் வந்துடும். உங்களுக்கு நல்ல யோகமாக இருக்குது. மாடி வீடு கட்டி தர பொதுவாக சொல்லுவோம். இந்த நேரத்தில் இந்த இன்ஜினியரிங், இந்த மேஸ்திரி, இந்த கட்டடம் சம்மந்தப்பட்டதுக்கு என்ன சொல்லுவோம்னா, ஃபஸ்ட்டு ஆல்ரெடி இருக்கிற சின்ன ஆல்ரெடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் இருக்கிறத இடிச்சுட்டு ஆல்ட்ரேஷன் ஒர்க்கு சொல்லுவோம். அது பண்ணுங்க, அடுத்தது உடனே வந்துடும். இந்த விருச்சிக ராசிக்காரங்களுக்கு ஒரு வேலை நடக்கலைன்னா ஆல்ரெடி இருக்கிற பெண்டிங்கை சரிப்படுத்துங்க, சரியாக வரும். உங்கள் வீட்டில் வாஸ்து கரெக்ஷனோ இந்த பெயிண்ட்டு சுண்ணாம்பு கொஞ்சம் அடித்தா போதும், உங்களுக்கு சுப நிகழ்ச்சிக்கு நடந்துடும். உங்களுக்கு பரிகாரமே இதுதான். உங்களுக்கு 5ல் இருக்கிற ராகு என்ன சொல்லுதுன்னா மந்திரங்கள் சொல்லுங்க. ராகுன்னா மந்திரத்தை வேறு சொல்லணும். மந்திரம் சம்மந்தப்பட்டது, பாடல்கள் சம்மந்தப்பட்டது, முருகன் சம்மந்தப்பட்ட பாடல்கள் கேட்க கேட்க யோகங்கள் வளர்ச்சியாகும். இதில் பிஸ்னஸ் பற்றி இத்தனை நேரம் பேசியிருக்கோம். அடுத்தது தொழில். தொழில் சம்மந்தப்பட்டது வேலைக்கு போயிட்டுருக்கோம். வேலைக்கு போயிட்டுருக்கோம். இந்த வேலை சம்மந்தப்பட்டதில் எங்களுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கா, எங்களுக்கு ப்ரமோஷன் எப்படி இருக்குது, அடிமை வேலை மாதிரி இருக்குது, ரொம்ப கஷ்டங்களாக இருக்குது, எங்களுக்கு மதிப்பு மரியாதை கிடைக்கல, நாங்கள் செய்கிற வேலைக்கு ரெப்யூட்டேஷன் இல்லை, அதுக்குண்டான சம்பளமாக இல்லைங்கிறது பல பேரோட கம்ப்ளைண்ட். இப்போ என்ன போகுதுன்னா, ஒரு வேலையில் ஒரு மாற்றம், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடம் மாறி, ஒரு இடத்துலேருந்து இன்னொரு ப்ராஜெக்ட், ஒரு டிபார்ட்மெண்ட், இது மாதிரி மாறி உங்களுக்கு வளர்ச்சி உண்டு. இப்போ மாற்றம் இருக்குது. அந்த மாற்றம் உங்களுக்கு ஒரு ஏற்றம்னே சொல்லலாம். இப்போ எப்போ மாறக்கூடிய காலகட்டம் இப்போவே இருக்குது. இதில் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா படிக்கிற யோகம் இருக்குது. சின்னதாக இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணது, ஷார்ட் டேர்ம் கோர்ஸாக இருக்கலாம், ஒரு சர்டிஃபிகேட் கோர்ஸாக இருக்கலாம், படிக்கிற யோகம் வந்திருக்கு. படிங்க, உறுதியாக இருக்கும். அந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு படிப்பு யோகம் இருக்குது. இது வேலைக்கு போகிறவங்களுக்கு. அப்போ மாணவர்கள் சும்மாவாக சொல்லுவோம். மாணவர்களுக்கே பொதுவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல டெவலப்பாக இருக்குது. படிக்கிற காலகட்டம் கொஞ்சம் கடின உழைப்பு தான் தேவை. ஏன்னா சனி வக்ரம் பெற்று இருக்கிறனால குரு பார்வை 3ஆம் இடத்துக்கு இருக்குது. இப்போ என்ன சொல்லுவோம், நீங்கள் படிக்கிற கஷ்டத்துக்கு கஷ்டப்பட்டு படித்தா இஷ்டப்பட்ட மார்க் எடுக்க முடியும், நல்ல வேலையும் கிடைக்க முடியாது. படித்து முடிச்சுட்டு வேலைக்கு ட்ரை பண்ணி அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வச்சுருக்கோம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா சார் முடிவு சொல்லலை சார், ஒரு சிலருக்கு வேலை இருக்குன்ட்டாங்க, இன்னும் கூப்பிடலை. இந்த மாதிரி பெண்டிங் இருந்தவங்களாம் வருத்தப்பட வேண்டாம். நீங்கள் ஒரு மெயிலோ இல்லை ஒரு ஃபோன் பண்ணியோ கேட்டு பாருங்கள். கூடிய சீக்கிரம் நல்ல நேரம் வரும். இதற்கு என்ன பண்ணணும், என்ன கோயில் வழிபாடு செஞ்சால் உங்களுக்கு சக்ஸஸ் நடக்கும் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, குரு பகவானுக்கு சுண்டல் மாலை அனுபவித்து நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க. உங்களுக்கு வேலை சம்பந்தப்பட்டது தாமதமோ தடையோ எது இருந்தாலும் மாணவர்களுக்கு உறுதியாக நடக்கக்கூடிய காலகட்டம் இதுவே. இதில் 2வது திருமணம் பற்றி ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க. சார் ரொம்ப நாளாக திருமணம் இருக்குது, முதல் திருமணம் பற்றியே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு. 2வது திருமணம் இருக்குது, உறுதியாக இருக்குங்க. உங்கள் ராசி அதிபதி ஆல்ரெடி இருக்குது, குரு பார்வை வேறு 9ஆம், சந்திரனுக்கு குரு பார்வை இருக்குது. அப்போ சின்ன மனக்கசப்பு ஏற்பட்டவங்களுக்கு அடுத்த வாழ்க்கை இருக்குமா, அதெல்லாம் வருத்தமே படாதீங்க. உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, நல்ல வரன், நல்ல நேரத்தில் அமைப்பாங்க. அது அந்த நல்ல நேரம் அமைப்ப இந்த மாதம் தான். ஏன்னா குரு மங்கள யோகங்கள் இப்போது தானாக இருக்குது. பூர்வீக ரீதியான சொத்துக்கள் ஒரு கேஸுகள் நடந்துகிட்டே இருந்தது, அது எப்போ முடிவு காலம் வரும். அப்போ பூர்வீக சம்பந்தம் 8ஆம் இடம்லாம் பூர்வீகம், இன்சூரன்ஸ், எல்ஐசி, இது மாதிரி. அதுவும் உங்கள் 11ஆம் வீடும் அவரே. பொதுவாகவே உங்கள் ராசிக்கு அந்த யோகங்கள் இருக்குது. அப்போ செவ்வாய் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்துலேருந்து இந்த மாத கடைசியில் 8ஆம் இடத்துக்கு பயணமாக போகிறார். அப்போ அந்த இன்சூரன்ஸாக இருக்கலாம், கேஸாக இருக்கலாம், வம்பு வழக்குகள் தடை ஏற்பட்டது, உங்களுக்கு காம்ப்ரமைஸுக்கு வருவாங்க. பேச்சுவார்த்தை நடக்கும். லாயர் சம்பந்தப்பட்டது கரெக்டாக அணுகி வெற்றி பெறுகிற யோகம் உண்டு. குடும்ப ரீதியாக சண்டை சச்சரவு இருந்தால் பொது நபர்னு ஒருத்தர் தேவை. உங்கள் உறவுகளாக இருக்கலாம், பொது மனிதர்கள் நீங்கள் நேரடியாக பேசுவதை விட்டுட்டு பொது நபர்கள் பேசி அவங்க ஒரு சுமூக பார்வை எடுத்து நிற்பாங்க. அது உங்களுக்கும் பெனிஃபிட்டாக இருக்கும், மற்றவங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். ஆக மொத்தம் ஆண் பெண் இருவருக்குமே ஒரு சொத்து சம்மந்தப்பட்டது, நகை சம்மந்தப்பட்டது ஆதாயங்கள் நடக்கிற காலகட்டம் வந்தாச்சு. இதில் வயதானவங்களுக்கு ஹெல்த் பற்றி நிறைய கேள்விகள் கேட்டுட்டு இருந்தீங்க. இந்த ஹெல்த் சம்மந்தப்பட்டதில் தொந்தரவுகளாக விலகி இம்ப்ரூவ்மெண்ட் காலகட்டம் தான்.
இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம், ஜாயிண்ட் பெயின், இந்த காலாக இருக்கலாம், நரம்பு சம்மந்தப்பட்ட பெயின், அவங்களுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் வருது. ஒரு சிலருக்கு மன நெருக்கடி, மனசு ரீதியான பிரச்சனை, அதெல்லாம் ஸ்டோரிங்கிறது முன்னாடி ஏற்பட்ட பிரச்சனைகள் இப்போ விளையிடுச்சுன்னே சொல்லுவோம். இப்போ அவங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு மட்டும்தான். நல்ல டாக்டர், நல்ல மெடிசன், நல்லா இருக்கணும். நாங்கள் மெடிசனை விட உங்களுக்கு ஒரு காற்றோட்டமான இடம், ஒரு வாக்கிங் போகிறது, 4 கோயிலுக்கு போயிட்டு வருது, இதுவே உங்களுக்கு மனசுக்கு ரிலாக்ஸேஷன், வியாதியை க்யூர் பண்ணிடும். நீங்கள் மருந்து மாத்திரைங்கிறது 2வது ஆப்ஷன் தான் உங்களுக்கு. ஒரு சில எண்கள், ஒரு சில நிறங்கள் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. இதை அந்த நேரம், அந்த எண்கள், அந்த தேதியாக பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்கள் அப்படின்னா 3, 9, அப்புறம் 1, இதெல்லாம் ரொம்ப அபிரிமிதமாக இருக்குது. இதே கிழமைகளை பார்க்கும் பொழுது ஞாயிறு, செவ்வாய், அது மட்டும் இல்லாமல் வியாழன், இந்த கிழமைகள் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குது. நிறங்கள் மஞ்சள், ஆரஞ்சு, சிவப்பு, சிவப்புல மெரூன் இந்த கலந்து கூட வரலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த மாதிரி இது பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. ஒரு சில பரிகாரங்கள் தேவைப்படுது. ஏன்னா சின்ன சின்ன தொந்தரவுகள் நடக்கிறதுக்கு, தந்தைக்கு உடல் உபாதைகள் க்யூர் ஆகிறதுக்கு, தாய் ஸ்தானத்தில் இருந்த தொந்தரவுகள் க்யூர் ஆகிறதுக்கு 2 பரிகாரம் தேவைப்படுது. ஒன்று சிவன் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தந்தை சம்பந்தப்பட்ட தொந்தரவுகள் விலகுது. அதே சிவன்ல காசி விஸ்வநாதர் சம்பந்தப்பட்ட கோயிலுக்கு, காசி விஸ்வநாதராக இருக்கணும், விஷாலாட்சியாக இருக்கணும், இந்த கோயிலுக்கு போயிட்டு வரும்போது தாயின் உடல்நிலை உபாதைகள் தொந்தரவு க்யூர் ஆகுது. இந்த பரிகாரத்தை பயன்படுத்தி வெற்றி பெறுங்க. இதை தவறியாக ஜாதகம், பிரசன்னம், வாஸ்து, நியூமராலஜி பார்க்கணும்னா கீழே இருக்க எண்கள் தொடர்புங்க, அப்பாயின்மெண்ட் கொடுத்து நல்லபடியாக பார்த்து தரோம். மிக்க நன்றி. அனைவருக்கும் வாழ்த்துக்கள்.